மகிமையான உம்முடைய அன்பை நினைத்து மக்கள் நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பாவிகளாய் துன்மார்க்கர்களாய் அலைந்து எங்களை தேடி வந்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்ய தெரிந்தெடுத்தீரப்பா. மனதார போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் தெரிந்து கொண்ட அன்பு எவ்வளவு பெரியதப்பா. மனதாரமை வாழ்த்துகிறோம் ஐயா. மனதாரமை வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆன்லைன்ல வீடியோ மூலமா தொலைக்காட்சி மூலமா இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராகப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பேசி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். நான் படித்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டு. இப்பெல்லாம் நிறைய விதவிதமான நல்லா நடனம் பண்ணக்கூடிய பாடல்லாம் வந்துட்டு. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் முழங்காலிலே நின்று தியாகம் பண்ணி இரத்த கண்ணீர் வடிப்பது போல பாடுகளை கடந்து போன பொழுது எழுதப்பட்ட இது போன்ற பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் ஜப நேரத்தில் இந்த பாடலை பாடும்போதே அழுதுகிட்டே நான் பாடுவேன். ஆண்டோடைய அன்பு நம் உள்ளத்தை உருக வைக்கக்கூடியது. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு சரணம் பாடிட்டு நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போவோம். ஆவியானவர் உடைய அன்பினால் என்னை ரொம்ப ஏவுறாரு. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாம். என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீ ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவோ அன்பு கீழாய் நித்தம் செய்வே உம் சேவையே. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமரை நினைக்கையிலே. உம்மையல்லால் வேறு தெய்வம் உண்மையா இங்கில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அடைத்தவா. சொல்லோடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரே நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த நாளிலே நான் உங்களுக்காக என்ன செய்தி கொடுக்கலாம் என்று அண்ணன் சொன்னதிலிருந்து ஜெபிக்க உபவாசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வழக்கமாக ஆசீர்வாத பிரசங்கங்கள், உற்சாகப்படுத்துகிற பிரசங்கங்கள், வாக்குத்தத்த பிரசங்கங்கள் என்று விதவிதமான பிரசங்கங்களை நாம் கேட்டு வருகிறோம். நானும் எல்லா பிரசங்கத்தையும் கொடுத்து வருகிறேன்.
நான் இந்த நாளிலே கொஞ்சம் ஆழமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் கருகலாக இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளை தொட்டு சரி செய்யக்கூடியதாக இருக்கும். அவை கர்த்தர் கொடுத்த அந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் கடைசி 2 வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது கர்த்தரிடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 139, 23, 24. சின்ன பசங்க எல்லாருமே பைபிள் எடுத்திருக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீதனுடைய வாழ்விலே ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக வாழ்ந்தவர், அதிகமாக ஜெபத்திலே நேரம் செலவிடுகிறவர், அதிகமாக தேவனை துதிக்கிறவர். ஆண்டவர் அவரை உபத்திரவத்தின் பாதையில் தெரிந்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவரை மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் தேவனோடு நடந்து வரும் பொழுது அவர் சில காரியத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார்? நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தவனாக இருந்தாலும், ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலும், நமக்கு தெரியாமலேயே நம்முடைய இருதயத்தில் சில குறைவுகள் இருக்கக்கூடும். அது நமக்கே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த வெளிப்பாடு தாவீதுக்கு கிடைக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. என் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். என் சிந்தனை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வேதனையை கொடுக்கக்கூடிய காரியம் எனக்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுத்து என்னை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்ம ஜெபங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது என்றால், உலக பிரகாரமான காரியங்களை பற்றி தான் நிறைய பேருடைய ஜெபம் இருக்கிறது. நிறைய பேருடைய ஜெபம் கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், அதுலேயும் ஆண் குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், புது கார் வாங்கணும், இப்படி தான் நிறைய பேருடைய ஜெபம் இருக்குது. இது பாவம் இல்லை, தேவன் நமக்கு எல்லாம் தருவார். ஆனால் இந்த உலக தேவைக்காய் மாத்திரமே நம்ம ஜெபம் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலில் இன்னும் குழந்தையாகவே இருக்கணும்னு தான் அர்த்தம். ஆகவே நம்முடைய ஜெபத்தின் தரத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் பண்ணணும் மாதிரியே 20 வருஷம் கழிச்சும் அதே ஜெபத்தையே பண்ணி கொண்டிருந்தால் கொஞ்சம் நம்ம எங்கோ தவறி இருக்கிறோம் அல்லது நம்ம வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோன்னு தான் அர்த்தம். பிரியமானவர்களே, தாவீது பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவன் உயர்த்தி இருந்தா கூட அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு பிரியமா வாழ முடியாதபடி எனக்குள்ளே வேதனையை உண்டு பண்ணக்கூடிய காரியம் இருந்தா எனக்கு அதை காண்பித்து என்னை நித்திய பாதையிலே நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்வீங்கன்னா, அருமையான சகோதரி நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க. தேவனை தேடுகளுடைய இருதயம் வாழணும். அந்த இருதயத்தில் மகிழ்ச்சி, அந்த இருதயத்தில் தேவன் மேல் அன்பு, அந்த இருதயத்தில் தேவன் மேல் பாசம், அது வர வரதான் இந்த தாவீதினுடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்குள்ளே நமக்கு தெரியாமல வேதனை உண்டாக்கக்கூடிய பல காரியங்கள் இருப்பதை நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதே சங்கீதத்தில் 139 1 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை பற்றி தாவீது என்ன எழுதுறாரு? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை
தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம். அப்படின்னா என்ன தாவீதுக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியாதது, அவர் அறிந்திராதது எதுவுமே இல்லை. அந்த வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. ஆமைன்னு சொல்லுங்களேன். இப்போ நமக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஆண்டவருக்கு எல்லா விஷயம் தெரியும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஆமைன்னு சொல்லுங்க. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியுமா? வீட்டுக்குள்ளே என்ன நடக்குனே நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. வீட்டுக்குள்ளே போனால் காப்பி போடுறதுக்கு அங்கே தேயிலை சீனி இருக்கான்னு சிஸ்டர்மாருக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்க ஆம்பளைக்கு தெரியுமா? தெரியாது. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, கொஞ்சம் பைபிள் படித்து, கொஞ்சம் ஜெபம் பண்ணி, கொஞ்சம் ஊழியம் செய்து, கொஞ்சம் நல்ல பிரசங்கமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு தெரியாதா, எத்தனை தடவை பைபிள் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம வளர முடியாத இருப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. நம்ம 100 முறை பைபிள் படித்தாலும் இன்னும் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்றாரதான், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. எப்போவுமே நம்ம மைண்டில் இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கிடணும், இன்னும் விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த எண்ணத்தோடு பைபிள் படித்தாதான் பைபிள் படிக்க ஆசை வரும். ஏன் நிறைய பேர் கொஞ்ச நாள் கழித்து பைபிள் படிக்கிற நிறுத்திடுறேன்னா, நான் 4 தரம் படிச்சுட்டேன், அது எனக்கு தெரியாதா? அப்படி தான் சிலர் பைபிள் பிரசங்கம் பண்ணும்போது பைபிளை மூடி வச்சுட்டு கையை கட்டிட்டு எனக்கு தெரியாதா? இது பெருமையின் அடையாளம். அப்படி இல்லை, நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆழத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் நிறைய காரியங்களை கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது தேவன் எல்லாம் அறிந்தவர். நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போறேன்னு தெரியும். நான் உட்கார்ந்து இருக்க தெரியும். இப்ப எந்திப்பான் பாரு, இப்ப இதை சொல்லுவான் பாரு, அதெல்லாம் அவருக்கு தெரியும். தேவன் எல்லாம் அறிந்தவர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தருக்கு எல்லாம் தெரிகிற நேரத்தில் நம்ம மனசுல என்ன யோசிக்கிறோங்கிறது பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கு தெரியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு என்ன யோசிக்கிறோங்கிற அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறாரு, எனக்கு என்னை பற்றி தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, அது எனக்கு தெரியாதுப்பா, நீங்க எனக்கு காட்டி கொடுத்துங்கப்பா ஆண்டவரே. அதுல வேதனை கொடுக்கக்கூடியது தான் இருந்துன்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொருவருமே ஆவிக்குரிய வாழ்வில் வளரணும்னு விரும்புனா முதல்ல நான் இன்னும் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிற மைண்டுக்குள்ள வரணும். ரெண்டாவது, நான் எனக்குள்ளே இன்னும் பிரச்சனையோடு இருக்கிறேன். நான் தேவன் விரும்புகிற அளவு இன்னும் பரிசுத்தம் ஆகல, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் இன்னும் ஆவியில வளரவில்லை ஆண்டவரே. எனக்குள்ளே இன்னும் என் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியம் இருக்குது, அதை எனக்கு காண்பித்து தாங்கப்பா. நான் நல்ல பாதையில் நடக்கணும்ப்பா. உங்களை காயப்படுத்திடக்கூடாது ஆவியானவரே, உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது ஆவியானவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துங்கன்னு ஜெபிச்சா ஆண்டவர் உங்கள் குறைவுகளை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் இருக்கிறது என்பதை தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபிக்கிறார். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது நான் நடத்தின சபைகளில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சபையில் கேட்டிகிஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். அப்போ மாதந்தோறும் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடத்துவோம். அதில் பாடுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுக்கும்போது அடுத்த மாதம் யார் பாடுறான்னு அந்த முந்தினியே சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் அடுத்த மாதம் பாடுங்கன்னு சொல்லிடுவோம். அப்படி ஒரு சகோதரர் பாட வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு சகோதரி அன்னைக்கு காலையில் வந்து நான் தான் அன்னைக்கு பாடுவேன் அப்படின்னாங்க. நல்ல ஜெபிக்கிற சகோதரி. அப்போ ஏற்கனவே ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, சிஸ்டர், அதனால் நீங்கள் அடுத்த மாதம் பாடுங்க அப்படின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி, நான் ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன், எனக்கு பாட வாய்ப்பு தராமல் எப்படி நீங்கள் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு
சின்ன விஷயத்தை பெருசாக்கி எல்லாரும் ஜபத்துக்கு வரும்போது இவங்க ஜபத்தை விட்டு வெளியே போகிறாங்க. என்ன நீங்கள் கூட்டத்துக்கு வரலையான்னா? ஆமாம், அங்கே ஜபம் பண்ணுறாங்க, பெரிய ஜபம். ஆமாம், போங்க நீங்கள் எல்லாரும். ஆமாம், அங்கே ஆவியானவராக இருக்காரு அப்படின்னு அவளை விட்டு சொல்லி கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அந்த ஊரில் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டக்கூடிய அளவுக்கு அந்த சகோதரி மாறிட்டாங்க. ஆனால் அதே சகோதரி ஒரு வருஷத்துக்கு முன்னால், அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னையும் என்னுடைய மனைவியை அழைத்து, பிரதர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, சரி வர்றோம் அப்படின்னு போனால் ஏதோ ஜெபம் பண்ண கூப்பிட்டுப்பாங்கன்னு நானும் மனைவியும் போனால், நீங்கள் 2 பேரும் சேரில் உட்காருங்கன்னாங்க. அப்போ சேரில் உட்கார்ந்தோம். உடனே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தாங்க. எதுக்கு சிஸ்டர்னே? பைபிளில் போட்டிருக்கு பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவ கடவர்னு. அதனால் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். கர்த்தர் என்கிட்ட பேசினார், உங்கள் கால்களை கழுவணும் அப்படின்னு சொல்லி. சில அப்போ எங்கள் கால்களை கழுவுனாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே சகோதரி தான் ஒரு வருஷம் கழித்து காலை வாரி விட்ட மாதிரி பாட்டு படிக்க வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ அந்த சகோதரிக்குள்ளேயே இப்படி ஒரு குணமும் இருக்கு. காலையும் கழுவுவாங்க, காலை வாரியும் விடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம தேவ பிள்ளைகள் தான், ஜெபிக்கிறவங்க தான், விசுவாசி தான், ஊழியமாக செய்கிறாங்க அப்படின்னு நம்புவோம். அது சர்ச்சில் இருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்க பரிசுத்தவான்னு நினைச்சிடக்கூடாது. வெளியே போனால் காலையும் வாரி விடும். அமைதி ஆயிட்டீங்களே? அப்படி யார் காலையும் நீங்கள் வரலையே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன்? அப்ப நமக்குள்ளே ஜெபிக்கிற நமக்குள்ளேயே இந்த மாதிரி சுபாவத்தையும் இருக்கிறது என்பதே நமக்கே தெரியல. ஒரு நேரம் காலை கழுவணுமே, அதே ஊழியக்காரர் பாட்டு படிக்க வாய்ப்பு தரலன்னு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்றோமே, இது சரியா அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லை. இதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் வேதனை உண்டாக்கக்கூடிய பல சுபாவங்கள், பல குணங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்கு? எனக்குள்ளே இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கு. ஆனா நம்ம அதை பத்திலாம் ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே வல்லமை தாரும், வரங்களை தாரும், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும். கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள சிக்கலான நிறைய இருக்குமா, அதை ரிமூவ் பண்றதுக்கு ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது எவ்வளவோ தேவனோடு நெருங்கி பழகினவன் தான். ஆனாலும் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் அவரை இன்னும் வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்கிட்ட இருந்தா அதை காட்டுங்கப்பா, எனக்கே தெரியாம உள்ள இருக்கும், ஆனா நீங்க எல்லாம் அறிந்தவர், அதை காண்பித்து தாருங்கன்னு ஜெபிக்கிறார். அப்படி ஏன் ஜெபிச்சாருன்னா, அந்த தேவையில்லாத காரியம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால நிறைய வேதனையை அவர் வாழ்க்கையில் அனுபவித்தார், உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். அதனால தான் அந்த மாதிரி எதுக்கு போய் நான் சிக்கல்ல மாட்டிட்டு அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு நான் தடுமாறணும், அவை என் வாழ்க்கையை சரி பண்ணிருங்க அப்படின்னு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். நமக்குள்ளே நம் வாழ்வை அழிக்கக்கூடிய சில காரியங்கள் இருப்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வெளிப்படுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டீங்கன்னா வேதனைக்கு தப்பிடலாம், உபத்திரவங்களுக்கு தப்பிடலாம், தேவையில்லாத துன்பங்கள் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து விலக்கி விடுவார். சரி, தாவீதுனுடைய வாழ்விலிருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதுனுடைய வாழ்விலிருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். இதே தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும். மைக்கில் வாசிக்கமா? சரி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் இருக்கு. பயங்கரமான நெருக்கம். என்ன மாதிரி நெருக்கம்னா, சிக்லாக் என்ற ஊரில் அவன் குடியிருக்கிறான். அங்கே இருந்து கொண்டு யுத்தத்துக்கு அங்கங்கே பக்கத்தில் போகிற சூழ்நிலையில் இந்த சிக்லாகில் வந்து அமலேக்கியர் வந்து படையாக வந்து அவனுடைய கொள்ளை பொருட்கள் எல்லாவற்றையும் பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் அந்த பட்டணத்தை அக்னியினால் சுட்டரித்து
தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதோடு கூட இருந்தவனுடைய குடும்பங்களையும் இந்த மாதிரி செய்து விட்டாங்க. ஆகவே தாவீதும் அவனுடைய படையும் வந்து பார்த்தா இங்கே எல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்கிறது. மனைவி பிள்ளைகளை காணலை, கொண்டு போயிட்டாங்க. ஆகவே தாவீதோடு கூட இருந்தவர்களும் எல்லாம் இந்த தாவீதால தான், இவனால தான் இப்படி வந்துட்டுன்னு சொல்லி கூட இருந்தவர்களே தாவீதை கல்லறிய பார்க்கிறார்கள். பயங்கர உபத்திரவம், ரொம்ப பெரிய வேதனை. எனக்கன்பானவர்களே, இந்த வேதனை தாவீதுக்கு எதனால வந்தது? நீங்க அதே 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு வாங்க, 27வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அதுல 6வது வசனம், ஆகீஸ் என்ற ராஜா தான் இந்த சிக்லாக தாவீதுக்கு கிஃப்டா கொடுப்பார். நீ சிக்லாக வச்சுக்கப்பா, நீ இதிலே உட்கார்ந்து காரியங்களை செய்யன்னு சொல்லி ஆகீஸ் ராஜா கொடுப்பார். அந்த ஆகீஸ் ராஜாட்ட இவர் போறதுக்கு முன்ன தாவீது உள்ளத்தில் எழும்பின அந்த வேதனையை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு மூல காரணம் என்ன? 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதே 27 1 சாமுவேல் 1வது வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தன் இருதயத்திலே யோசித்தான். யார் யோசித்தா? தாவீது. என்ன யோசிக்கிறாரு? சவுல் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவான், என்ன ஒண்ணு போட்டுருவான், அவன் கைக்கு என்னால தப்ப முடியாது. அதனால நம்ம இஸ்ரவேல் எல்லையிலே இல்லாம எங்க போயிடலாம்? பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் நம்ம தப்பிச்சுக்கலான்னு யோசித்தான். இருதயத்துல வேதனை உண்டாக்கக்கூடிய வழி உண்டோன்னு ஜெபம் பண்ணார் பாருங்க. இப்போ அந்த வேதனை உண்டாக்கக்கூடிய வழி எங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறது? தாவீதினுடைய இருதயத்துக்குள்ள. என்ன யோசிக்கிறாரு? சவுல் என்ன கொன்னுருவான். யார்ப்பா சொன்னா? சவுல் அனுதினமும் தாவீதை கொலை செய்ய தேடியும் கர்த்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்தாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை அதாவது தாவீதை சவுலுடைய படை 3-4 ஏரியாலும் சுத்திட்டாங்க. தப்பு வைக்க முடியாது. இனி தாவீது இன்னைக்கு அவனை காலி பண்ணிடுவாங்கிற சூழ்நிலை வந்த போது திடீர்னு தேசத்துல ஒரு செய்தி வருகிறது. தேசத்திலே படையெடுத்து வேறொரு ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த செய்தி வந்த உடனே தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு அவன் நாட்டுக்கு ஓடிட்டான். கை தட்டுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தாவீதை பிடித்து கொலை செய்வதற்கு சவுல் சுத்தி வளைச்ச நேரத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பி அவனை படையை திருப்பி விட்டாரே, இவனை கொல்ல விடுவாரா? இவன் ராஜாவா மாறணுமே, அந்த அபிஷேகத்தை வேற பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் என்ன ராஜாவா மாத்துவாரு, சவுல் எப்படி என்ன தொட முடியுங்கிற விசுவாசத்தை இழந்து என்ன கொன்னுருவான். பயம், சந்தேகம், ஏதாவது ஆயிருமோ. அதனால என்ன பண்ணுவான்? இஸ்ரவேலை விட்டுட்டு பெலிஸ்தர் எல்லைக்கு போவோன்னு போனதுனால தான் ஆகீஸ்ட போறாரு. அவர் ஒரு ஊரை கொடுக்கிறாரு, சிக்லாக்கு. சிக்லாக்குனாலே சிக்கலான ஏரியான்னு அர்த்தம். கர்த்தருடைய எல்லை விட்டு நீ எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்காது, அது சிக்கல்ல கொண்டு போய் தான் விடும். 1-2 பேர் புரிஞ்சு ஆமீன் சொல்றீங்க, நன்றி. அல்லேலூயா. இப்ப அந்த சிக்லாக்கள் இருக்கும்போது தாவீது வேஷம் போடுற வாழ்க்கை தான் வாழ்றார். அந்த அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போவாரு, ராஜாட்ட சொல்லுவாரு, நான் இன்னைக்கு இஸ்ரவேல்ல இந்த எல்லைக்கு போனேன். பொய் சொல்றான். கர்த்தருக்குள்ளே நம்ம பயமும் சந்தேகமும் இடம் கொடுத்து அந்த விசுவாசத்தை விட்டு விலகினா பொய் சொல்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தோம். வேஷம் போடுற வாழ்க்கைக்குள்ள போயிருந்தோம். அங்க போனா அவங்களுக்கு தகுந்தபடி நடிப்பு, இங்க போனா இவங்களுக்கு தகுந்தபடி நடிப்பு. எதுக்கு? கர்த்தருக்குள்ள சரியா இருந்தா உண்மையை உள்ளதை உள்ளதென்று பேச வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்து வரட்டுமே, பேசுறது இதுதான் நடந்தது, உண்மையை சொல்ல நம்ம படிக்கணும். தாவீது வேஷம் போடுறான். அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். நம்ம வேஷமே போடக்கூடாது, பாசமா தான் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு தாயாரை தெரியும், நான் தப்பா சொல்லல. அவங்க பேரு நேசம், ஆனா போடுறதெல்லாம் வேஷம், ஆனா காமிக்கிறதெல்லாம் பாசம் மாறி கடைசியில் வாழ்க்கையே மோசமாகி போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வேண்டாம், நமக்கு வேஷமே வேண்டாம்.
கர்த்தருடைய பிள்ளைகள்னா எங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரியே நம்ம நடந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது தவன் இருதயத்தில் இந்த சிக்கலாகல போய் அவ்வளவும் கொள்ளையிடத்தக்கதாக, மனைவி பிள்ளைகளை இழக்கத்தக்கதாக, இவ்வளவு பெரிய வேதனை, மிகவும் நெருக்கப்பட்டு அழுகிறதற்கு பலன் இல்லாம அழக்கூடிய அளவுக்கு வேதனைக்கு ஏன் காரணம்? அவன் இருதயத்தில் சத்துரு விதைத்த பயம், அவிசுவாசம். உங்க உள்ளத்துல பயம் இருக்குதா? சிலர்லாம் இப்போ நிறைய பேர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ ஊழியம் செஞ்சறியா பார்ப்போம், நீங்க வந்து பாரு பார்ப்போம். நான்லாம் இந்த மாதிரி மிரட்டல் நிறைய சந்திச்சிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு எவனாவது மிரட்டினா சவாலா எடுத்துக்கொள்வேன், நான் வருவேன், செஞ்சு பாரு. உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமா இல்லை. என் ஊழியத்தை தடுக்க உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்போம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தேவன் கொடுப்பதில்லையாம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தாவீது ஒரு தருணத்தில் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் சின்ன பையன் கோலியாத் சவாலா நிற்கிறான். ராணுவமே நடுங்கி கொண்டிருக்கிறது, சவுல் ராஜா நடுங்கி கொண்டிருக்கிறான். இவன் பார்த்த உடனே இவனை நான் கொண்டு விடுகிறேன், என்ன தருவார்னு ராஜாட்ட கேட்டுவாங்க. இவனுக்கா பயப்படுறீங்கன்னு சொல்லி நின்ன ஆளு. அந்த தைரியம் எங்கே? அந்த விசுவாசம் எங்கே? அந்த நம்பிக்கை எங்கே? தாவீதே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையில ஏன் பயப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் அவநம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாட்டுலாம் நல்லா பாடிடுவோம். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த பாட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு சகோதரி வீட்டுக்கு போனாங்களாம். கிச்சனில் ஒரு பாம்பு கிடந்துதான். பாம்புன்னு பாம்புன்னு கத்தி கூப்பாடை போட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டாங்களாம். கடைசியில் என்னன்னு சொல்லி கம்பெடு தடியேடுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்தா அவ்வளோ நேரம் பாம்பு அங்கேயே தான் கிடக்கு. என்னன்னு பார்த்தா வீட்டில் பிள்ளைகள் வச்சு விளையாடுத பிளாஸ்டிக் பாம்பு. அதுக்கு தான் அந்த அம்மா அவ்வளோ பயப்பட்டுருக்கு. நிறைய பேர் அப்படித்தான். பாட்டு காற்று வீசட்டும் பாடுவோமா, கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். அல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, பயப்படக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு என்ன பயம்னா, எக்ஸாம் எழுதியிருக்கோம், என்ன மார்க் வரப்போதோ, நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா, என்ன ஆனாலும் பயப்படாத. மார்க் வச்சு உன் வாழ்க்கை இல்லை, கர்த்தர் கையில் இருக்கும் உன் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. இந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளை படி 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 படி, ஏன் ஒரு மார்க் குறைய வாங்கிட்டா, அப்படிங்க. இவர் எவ்வளவு படிச்சாருன்னு போய் கேளுங்க, அவர் பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை போட்டு விரட்டுறது, இது உட்படாது, இது தேராது, அப்படியே சொல்லாத. மார்க்கில் இல்ல உன் வாழ்க்கை, கர்த்தர் கையில் இருக்கு உன் வாழ்க்கை. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பெரிய பட்டதாரி ஆயிட்டா ஊழியத்தில் நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பேதைகளைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஞானிகளையும் பயன்படுத்துவார். ஆனா படிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க, அழகு இல்லையே, திறமை இல்லையே, அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனா சாத்தா விதைக்கிற இந்த மாதிரி தவறான எண்ணங்களுக்கு உள்ள இடம் கொடுக்காதுங்க. பயம், பதட்டம். ஒரு 4 நாளைக்கு முன்னால செய்தியில் வாசிக்கிறேன், ஒரு பையன் திடீர்னு சூசைட் பண்ணிட்டான். 12th படிக்கிற பையன். என்ன சரி ஒருவேளை படிப்பில் இதாயிட்டானா அப்படின்னு பார்த்தா மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தானா. அவங்க அக்கா திட்டினாங்களாம். உடனே அக்கா திட்டினதுனால அவன் பயந்து தற்கொலை. நாங்களாம் வீட்டுக்கார மாட்டே எவ்வளோ திட்டு வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. திட்டு வாங்கி தான் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஏச்சி பேச்சு ஏசுநாதரியே ஏசுனாங்களா பேசலையா இல்லையா? பைத்தியக்காரன் நாங்க, போதன பிரியன் நாங்க, பெயல் சொபில் தலைவன் நாங்க சொன்னாங்களா இல்லையா? அவர் அந்த ஊழியத்தை விட்டா போனாரு. அது காத்துல வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டில் நம்ம கதையை நடத்திக்கிட்டே இருக்கணும். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் அப்படி சொல்லிவிட்டானேன்னு சாப்பிடாம கடந்து ஆடுறது, அவனை அழ வச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பேத்தி இருக்கா சென்னையில், 5 வயசு, மொத்தம் 2 பேத்தி ஒரு பேரன் இருக்கிறாங்க. 2ஆம் மகளுக்கு 2 பிள்ளைகள், மூத்த மகளுக்கு ஒரு பொண்ணு. அந்த பேத்தி சென்னையில் இருக்க, 5 வயசு ஆகுது. ஏம்மா பிள்ளை அங்கங்கே கடத்துறாங்களாம்மா, பார்த்து பத்திரமா மகளை பார்த்துக்கம்மா அப்படின்னு என் மக சொல்கிறா. அவன் கடத்திட்டு போனான்னா 1 மணி நேரத்தில் அவனே கொண்டாந்து விட்டுருவான். இவா படுத்துகிற பாட்டில் அவனே கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான். டேடி ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு கதை விடுவாங்க. அப்போ நம்ம உள்ளத்தில் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், கடனை நினச்சி பயம். போன வாரத்தில் பாருங்க, ஒரு டாக்டர் ஃபேமிலி குடும்பமாக தற்கொலை. ஏன்? கடனா? இருக்கட்டும் ஐயா, கடன் அடைக்க வழியே இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ வழியை வச்சிருக்கிறாரு. ஆனா உள்ளத்துல இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் விதைச்சு உன் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறான் சாத்தான். இடம் கொடுத்துறாத. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும், எனக்குள்ளே பயத்தை எடுத்து போடும், என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திடனை தாரும் ஆண்டவரே. என் மனதை பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆத்மாவில் பலன் தாரும் ஆண்டவரே. இது என்ன செய்யும்? இதை விட 1000 பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கத்தக்கதா என்னை மாற்றும் ஆண்டவரே. தாவீதுக்கு உனக்கு அதை மறந்துட்டார். சரியா இருந்தா நான் கோலியாத்தே பார்த்த ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கோலிக்கா விளையாடுற வயசுல கோலியாத்தே பார்த்த ஆளு. அப்படித்தானே? சவுல் சொல்றான், உன்னால முடியாதுப்பா, நீ அவன் யுத்த வீரன், நீனும் இளைஞர் அப்படிங்கிறான். தாவீது அப்ப என்ன சொன்னாரு? ராஜாவை, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, நான் ஆடு மேய்க்கிறப்போ ஒரு தடவை கரடி வந்தது, ஒரு தடவை சிங்கம் வந்தது, 2ஐயும் அடிச்சு கிழிச்சு போட்ட ஆளாக்கும் நானு. ஆமென் சொல்லுங்களேன். அதே தாவீதான் இப்போ பயப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு நமக்குள்ள இப்படி தாங்க விதைப்பான். உங்க மனசை எப்பவுமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். ஜெபிக்கும் போது உங்க மனசுல இந்த மாதிரி பயம் இருக்கா, அந்த பயத்தினாவை எடுத்து போடும், பயத்தினாவை எடுத்து போட்டும், திடப்படுத்தும். அதுக்கே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்படி இந்த இருதயத்தில் வந்த தவறான யோசனை, அந்த பயம், அந்த சந்தேகம் தான் தாவீதுனுடைய வாழ்விலே சிக்லாக்கு போக வச்சது. அந்த சிக்லாகில் வச்சு தான் அவ்வளோ பெரிய வேதனை. இப்போ தாவீதை பொறுத்த அளவில் பாருங்க, கொஞ்சம் லைனை விட்டு ட்ராக் மாறினா டக்குன்னு பழபடி ட்ராக்ல வந்துருவாரு. கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனை நல்லா ருசிச்சவர். அப்ப எப்போ நம்ம தேவனை விட்டு விலகினாலும் முதல்ல எது பாதிக்கும் தெரியுமா? தேவ சமாதானம் நம்மகிட்ட பாதிக்கப்படும். அந்த அபிஷேகத்தின் உற்சாகம் இருக்காது, அந்த மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, எதையோ இழந்த மாதிரி ஆயிரும். அப்பவுமே யோசிக்கணும், ஆவியானவரை நம்ம எங்கேயோ துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம், எங்கோ நம்ம தவறிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு காட்டுங்கப்பா, என் வழியை காட்டுங்க, எங்க மிஸ்டேக் பண்ணுங்க சொல்லுங்கப்பா. உங்க ஜெபம்லாம் அப்படி மாறும் பாருங்க. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லுவார். போன வாரம் அங்க வச்சு அந்த இடத்துல அந்த ஆள்கிட்ட நீ என்ன பேசுன, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஏன் இப்படி நீ நடந்துகிட்ட, எதுக்கு இப்படி நீ பாவத்தை செய்ய ஒப்பு கொடுத்த, அப்போ ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அப்படி ஜெபிச்சு அந்த லைனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க, பழையபடி கர்த்தர் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப தாவீது பாருங்க, 1 சாமுவேல் அதே 30க்கு வாங்க, 7-8 வசனங்களை வாசிங்கம்மா. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏபோத்துனா கர்த்தருடைய கைடன்ஸ் கொடுக்கிறது. அந்த நாட்கள்ல ஆசாரியர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஏபோத்துனா மார்பில் தரிக்கிற ஏபோத் என்பது அந்த தேவ வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அப்ப தாவீது பாருங்க, இந்த இக்கட்டான நேரத்தில் வேதனையில மாட்டிக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், எல்லாம் இழந்துட்டோம், என்ன பண்ணலாம், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாரு.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீது அதுதான் லைனை கிளியரா பிடிப்பாரு. எது எப்படி இருக்கட்டும், கூட இருக்க கல் எறியட்டும், கர்த்தர் என்ன சொல்றாரு பாரு. கையை தட்டுங்க. ஹalleluya. மனுஷன் என்ன சொல்றான்னு பார்க்காத, கர்த்தர் என்ன சொல்றாரு பாரு. ஆமென். எந்த நேரத்தில் நான் இப்ப தெளிவா படிச்சுட்டேன். எவர் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கவனம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆவியில் ஆவியானவர் என்ன வழி நடத்தல தாராரு, அவருடைய கைடன்ஸ் கிடைச்சிட்டா எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஏபத்தை கொண்டு வா, கர்த்தர்ட்ட என்ன சொல்லி கேட்கும். 8ஆம் வசனம் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், கர்த்தர் சொல்றார், அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது பாத்தீங்களா? கர்த்தர் கைடன்ஸ் கொடுக்கிறாரு. ஆண்டவரே நான் அதை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா, இழந்த எனக்கு கிடைச்சிருமா, தொடரு, நான் கூட இருப்பேன், எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துருவா தாவீதே. கை தட்டுங்க. மறுபடி தாவீதுக்குள்ள வெளிச்சம் கிடைச்சிட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இங்க வந்தது தப்பு, கர்த்தர் சொல்ல கேட்காம நம்ம மனசுல யோசிச்சு சவுலுக்கு பயந்து வந்தோம்ல, அதன் விளைவு தான் இது அப்படின்னு பிடித்து கொண்டு சொன்ன உடனே மறுபடி தொடர்ந்து போறான், அதுல யுத்தம் பண்றான், ஒன்று விடாமல் திருப்பி கொண்டு வந்தான். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் திருப்பிட்டு வந்துட்டான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. 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 நான் மெதுவா சொன்னா நீங்க சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சார், என்ன சிலருக்கு தூக்கம் வருது. ஒரு ரகசியம் சொல்கிறேன், ஆராதனைக்கு வரும்போது சாப்பிடாம வாங்க, ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் நல்ல காலையில் 7 இட்லி 2 வாழைப்பழம் சாப்பிட்டு வந்து அங்கே என்ன தான் வரும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தியாகம் பண்ணணும், வயிற்றை காலி பண்ணணும், ஆராதனையில் கர்த்தர் பேசணும், ஆண்டவர் என்ன அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா காலையில ஒரு முடிவோட வரணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு எதிர்பார்ப்போட வரணும், சும்மா இல்லைங்க தேவ பிரசன்னம் என்பது. ஆமென். ஒண்ணு விடாம திரும்பிட்டான். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நீ எதெல்லாம் இழந்தியோ ஒண்ணு விடாம உனக்கு நான் திரும்ப தர போறேன். ஹல்லேலூயா. 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 இழந்த நகை பணம் சொத்து எல்லாம் நான் உனக்கு தர போறேன். கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். நீங்களே வாய் விட்டு படிக்கணும். எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஆமென். ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. பாபிலோனுக்கு சிறையிருப்பு போகும்போது இந்த ராஜா எருசலேம் ஆலயத்தில் இருந்த கிண்ணம் தட்டு கத்தி எல்லாம் எடுத்துட்டு போனான். கர்த்தர் கோரேச ராஜா எழும்பின போது அத்தனை எண்ணி கொடுத்தான்னு இருக்கு.
அங்கிருந்து என்னெல்லாம் வந்ததோ ஒரு கிண்ணம் கூட குறையக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சாத்தான் உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் பறிச்சானோ ஒண்ணு விடாம கர்த்தர் கொண்டு வர வைப்பாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். அதுக்கு ரீசன் என்ன? ஆண்டவரே, நான் தெரியாம என் மனசுல யோசிச்சு அங்க போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மறுபடியும் நான் இழந்த திருமணமே ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. எங்க மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை உணர்ந்து ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுல சொல்லி இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பாருங்க என்ன கேட்கிறான். ஆண்டவரே, நான் சவுல் என்ன கொண்டுருவான்னு நினைச்சு நான் ஓடி போனேன், இப்ப நான் யூதாவுக்கு போட்டுமா? இப்போ கேட்டு ஜெபம் பண்றார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது எவ்வளவு சின்சியரா கேக்குறா. யூதாவுல போய் நான் எந்த இடத்துக்கு போன ஆண்டவரே போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எங்க போனோம்? எப்ரோனுக்கு போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்குள்ள அங்க சவுலுக்கு அதே முடிச்சிட்டார் கர்த்தர். இவன் சவுல் என்ன கொன்னுருவான்னு தானே பயந்தான். அங்க சவுலுக்கு அதே ஏற்கனவே கர்த்தர் முடிச்சிட்டாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாரால ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுறீங்களோ அவன் அட்ரஸ் இல்லாம போயிருவான். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல நிறுத்துவாரு. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிற கர்த்தர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும் முதல்ல. ஆமென். யானைக்கு தன் பலன் தெரியாதும்பாங்க. அதனால தான் காட்டு ராஜாவை எதை வச்சிருக்காங்க? சிங்கம். உருவத்தில் யானை தானே பெருசு, யானை தானே இருக்கணும். உருவம் பெருசா இருந்தா போதாது, இது கொஞ்சம் வேலை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் யார் என்று நமக்கு தெரியணும். கிறிஸ்துவுக்குள் நான் யார். ஆமென். பிரியமானவர்களே, தாவீது சவுலை நினைச்சு பயந்தான். இப்போ சவுலு காலி. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் யூதாவுக்கு போட்டுமா? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். கர்த்தர் போ. எங்க போனோம்? எப்ரோனுக்கு போ. இப்போ எப்ரோனுக்கு போனா அங்கே தொடர்ந்து வாசிங்கன்னா எப்ரோனில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வேதனை உண்டாக்குகிற வழியினால் அவ்வளவு வேதனை வந்தது. மறுபடி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் ராஜாவை தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார். ஆமென். அப்ப எப்போதுமே நம்ம எங்க கவனம் வைக்கணும்னா, நம்ம மனசுல என்ன விருப்பம் வருது, என்ன ஆசை வருது, என்ன சிந்தனை வருது, இது கர்த்தருக்கு பிரியமானதானா, இது ஆண்டவருடைய சித்தம் தானா, இது நம்ம செய்யலாமா, இங்க போகலாமா, இதை பண்ணலாமா, வசனத்தின்படி சரியா, ஆவியானவர் குரல் என்ன சொல்றாரு, இப்படியே நீங்க கவனிச்சு செயல்பட்டீங்கன்னா வேதனை வராமலே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான் தாவீது ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருந்தான்னு சொல்லி காட்டுங்கப்பா. நான் தெரியாம சவுல் இப்படி பண்ணிவிடான்னு பயந்து யோசிச்சு சிக்கலாகல போய் பட்ட பாடு போதுப்பா. ஆண்டவர் இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிருங்கப்பான்னு சொல்றான். அதனால எப்பவுமே உங்க மனசுல ரொம்ப கவனமா இருங்க. ஒன்று. ரெண்டாவதாக, நேரம் இருக்கிறத பொறுத்து நான் முடிக்க நான் நினைக்கிறேன். அம்மா சொல்லிட்டாங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கணுன்னு. இப்போ தான் பார்க்க மணி 1 ஆகி போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் நான் உங்கள் உற்சாகத்தை பார்க்குறேன், அதை பொறுத்து நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, தாவீதினுடைய வாழ்வில் வேதனை உண்டாக்குகிற வழி எங்கே வந்தது அப்படின்னா 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கலாம் டைம் இல்லை. 12வது அதிகாரத்தில் 7லிருந்து 10 வசனம் வரைக்கும் இருக்குது. 9-10 வசனங்களை மாத்திரம் வாசிங்கம்மா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான அந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாகிய எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கு முன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, தாவீதுக்கு மறுபடி ஒரு பயங்கர அடி விழுது. இருதயத்துக்கு ஏற்றம் தானே. கர்த்தர் நம்ம எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாலும்,
தப்பு பண்ணா கண்டுக்காம விட மாட்டார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உள்ள பாவங்கள் அறியாமையின் காலங்கள். அதை கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்படும் போது மன்னிச்சு எல்லாம் மன்னிப்பு கொடுத்துருந்தாரு. நான் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாவம் செய்தா அது தண்டனை நிமித்தமாக தான் நிவர்த்தி செய்யப்படுது. வசனம் சொல்றேன் பாருங்க. எபிரியர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்குமா? எபிரியர்கள் நிருபம் 10வது அதிகாரத்தில் 26:27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் துணிகரமா பாவம் பண்ணா தண்டனை நிச்சயமா உண்டு. இந்த சத்தியத்தை நிறைவேற சொல்றதில்லை. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இப்போ பூரண கிருபை, ஹை கிரேஸ் அப்படின்னு ஒரு உபதேசம் வந்திருக்குது. நீ பாவம் செய்தாலும் கர்த்தர் உனக்கு மன்னிச்சு பாவம் செய்யறதுக்கெல்லாம் சேர்த்து கிருபை கொடுப்பாரு. சிலரை தண்ணி தெளிச்சு விட்டுருவார். இந்த கோயில் கிடான்னு சிலதை நேர்ந்து விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? எவனுமே ஒன்றும் பண்ண மாட்டான். அது தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு நாள் பலி ஆக போகுது. அதே மாதிரி சில ஆத்மாக்கள் ஆண்டவர் தண்ணி தெளிச்சு விட்டுருவார். இது கெட்டுக்கே சேர அவனுக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வராது, நல்லா தான் இருக்க மாதிரி இருப்பான். ஏன்னா தண்ணியை தெளிச்சு விட்டாச்சு, நரகத்துக்கு நீ நேர்ந்தாச்சு. ஆனா தேவன் யாரை அதிகமாக நேசித்து அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை சிட்சித்து உபத்திரவத்துக்குள்ளே நடத்துகிறவர். நான் என்னமா பண்றேன், கடவுள் என்னெல்லாம் ஒண்ணுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்போ நம்ம நினைச்சுக்கணும் ஒன்னு தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா என்னதானே ரொம்ப பாடாப்படுத்துறாரு, என்னதானே கர்த்தரை ஓயாம சிரிக்கிறாரு அப்படின்னா உன்னைத்தான் ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தாவீது பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் தான். நீ ஏத்தியனாகிய உரியாவனுடைய மனைவியை எடுத்து அந்த உரியாவை கொண்டு போட்டு நீ என்கிட்ட கேட்ட உனக்கு வேண்டியதை நான் தந்திருப்பேன்ல அப்படிதான் முந்தின வசனங்களில் சொல்றார். உன்னை ஆட்டு மந்திலிருந்து எடுத்து ராஜாவாக்கி எவ்வளவு உயர்த்தி உன்னை நான் எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன், நீ போய் இந்த இழிவான காரியத்தை செய்யலாமா தாவீதே? அதனால நான் சொல்றேன், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. குடும்பத்திலே சாபம். தாவீது செய்தது ஏத்தியா என்ற ஒரு கொலை, அவன் வீட்டில் 4 மரணங்கள் நடந்தது. பாவத்தினால் பிறந்த பத்சேபாளுடைய முதல் குழந்தை கர்த்தரால் அடிக்கப்பட்டது. அந்த குழந்தை காலி. அம்னோன் விபச்சாரம் செய்தான் என்பதற்காக அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான். அம்னோன் தான் மூத்தவன். அடுத்து அப்சலோம் தாவீதுடைய சிங்காசனத்தை அடைய அவன் ஒரு படையை சேர்த்து கொண்டு அலைந்தான். அவன் அந்த மரத்தில் தொங்கும் போது அதாவது மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது யோவாப் ஆட்களை கொண்டு போய் அவனை குத்தி அவனை கொண்டு போட்டான். அடுத்து அதோனியா, அவன் ராஜாவானு நினைக்கிறான், அவனை சாலோமன் கொண்டு போட்டான். ஒரே குடும்பத்தில் 4 மரணம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பாவம் பயங்கரமானது, அதோட விளையாடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் போதிக்கிறது இல்லை அநேகர். கிருபை 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 உள்ளவர் தான். ஆனால் உண்மையா மனசாவப்பட்டு உண்மையா பாவத்தை அறிக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் இரக்கம் தருவார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. சிலர் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாழ்க்கை ஓட்டுறான். நடக்காது. அவை அந்த மாதிரி நிலையில் இருக்காதீங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. தாவீது இந்த மாதிரி தாவீதுக்கு இவ்வளவு தண்டனை, இந்த வேதனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, முந்தின அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் இருக்குது. மறு வருஷம் வேகமா வாசிமா டைம் இல்ல. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எல்லாரையும் அனுப்பிட்டு ஐயா தனியா உட்கார்ந்திருக்கார். ஒரு நாள் சாயங்காலம், ஒரு நிமிஷம். பாவங்கள் பெரும்பாலும் தனிமையிலே நாம் இருக்கும்போது தான் நம்மை சுற்றி வருகிறது. அதனால தான் ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் 2 பேரா அனுப்பினார்னு இருக்கு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற எதுக்கு
தனிமையா இருந்தா பாவத்தில் விழுமா. அதனாலதான் ஒரு ஜோடியை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உங்க ஜோடிட்ட நீங்க எப்பவுமே பாசமா இருக்கணும். ஆமென். வீட்டம்மாட்ட வீட்டையாட்ட நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசி ஐக்கியமா இருக்கணும். சிலர் வீட்டில் சிரிக்க மாட்டான், பக்கத்தில் போய் சிரிப்பான். டேஞ்சர் பொசிஷன்ல இருக்கான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமா, எங்கேயோ இருக்கிற யாருக்கோ ஹாய் டியர் ஹவ் ஆர் யூ ஆன்லைன்ல, அப்புறம் ஹவ் ஆர் யூ தான் ஹூ ஆர் யூன்னு கேட்டணும் முதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் தாவீது தனிமையில் இருக்கும்போது அவனை சோதிக்கும்படியான தந்திரத்தை அவன் இருதயத்தில் போடுறான். அப்படி இருந்து விட்டான். 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, எதுக்குயா அப்படி உலாத்திக்கிட்டு இருக்க? உனக்கு வேலையே இல்லையா? ராஜா எவ்வளவு டியூட்டி இருக்கும் ஐயா, எவ்வளவு பிஸியா இருக்க வேண்டிய ஆளியா, என்ன உலாத்துற? நிறைய பேருக்கு பாருங்க, என்ன செய்றீங்க? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கனாலே ஆபத்தில் இருக்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன சும்மா இருக்க? பைபிள் படி, ஜெபம் பண்ணு, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு. இல்ல சர்ச்சில் வந்து ஏதாவது வேலை செய்யு, ஆண்டவருக்கா வேலை செய்யு, வீட்டில் எத்தனை வேலை இருக்கு வேலை செய்யு. சும்மா இருக்கேன்னு சொல்லவே கூடாது கிறிஸ்தவன். ஆமென். நான் இது கேப் எதுக்கு விட்டேன்னா நீங்களா ஒரு ஆமென் சொல்லுவேங்கன்னு தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சும்மா இருக்காராம். படிச்ச வாலிபன் என்ன செய்யற? படிச்சுட்டு சும்மா இருக்கானா? என்ன சும்மா இருக்க? பெட்ரோல் பல்கையாவது போய் வேலை பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னதான் ஒண்ணு, வயக்காட்டுல போய் ஒரு 10 விரவு பறக்கிட்டு வா, ஒரு 10 தென்னை வலைய பறக்கிட்டு வந்தாது பாய் மொட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சும்மா இருக்காராம். அவள் படிச்சதுக்கு ஏத்த வேலை வரணுமா? வரும். முதல்ல நேரத்தை நல்லபடி பயன்படுத்த தெரிந்து கொண்டால் சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். பாருங்க, எருசலேமில் இருந்தா ஒரு நாள் சாயங்காலம் உலாத்தி கொண்டிருக்கும் போது, படுக்கையிலிருந்து எடுத்து உலாத்தி கொண்டிருக்கிற போது, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். தேவையா உனக்கு? வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோன்னு கேட்டார்ல. மாடிப்படியில் நிற்கும் போது உள்ளத்துல பிசாசு அசுத்த எண்ணத்தை கொண்டு வந்து போட்டுட்டான். ஸ்ரீ குளிச்சா உனக்கு என்னப்பா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அந்த அம்மாவும் மாடியிலேருந்து ராஜா பார்க்குறவளுக்கு வீட்டில் கதவு போடண்டாமா, கூரை போடண்டாமா? அந்த அம்மாவுக்கும் கூறு இல்லை. நான் சொல்லுவேன், தாவீது ஒரு பக்கம் பாவம் பண்ண இருக்கட்டும், ஊரியா இருக்கிறானே, யுத்தத்திலேருந்து வந்திருக்கிறான். வீட்டுக்கு போனா வீட்டு போக மாட்டான், அரமனையில் படுத்து கிடக்கான். நாடுங்க செலவன். முதல்ல வீட்டை பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வீட்டை மனைவியை பாரு, கணவனை பாரு, பிள்ளைகளுக்கு சாப்பாடை பொங்கி கொடு. எந்த நேரமும் ஊழியம். வீட்டில் போனா எங்க அம்மா வீட்டிலேயே இருக்கிறது, எப்பவும் ஊழியம்னா குடும்பம் நல்லா இருக்காது. முதல்ல வீட்டை கட்டு, அப்புறம் நாட்டை கட்ட பார்க்கலாம். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது வேதனை உண்டாக்க வழி இங்க எப்படி வருது? அவ குளிச்சா உனக்கு என்னையா? உடனே விசாரிக்கிறானா, அட்ரஸ் என்ன, எந்த வீடு, இதெல்லாம் உனக்கு தேவையா? பிரியமானவர்களே, அப்புறம் கூட்டிட்டு வான் நானா. அப்போ உள்ளத்தில் எவ்வளவு மோசமான எண்ணம். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கை கால் உதறி இருக்கும். ஆவியானவர் எப்பா வேண்டாம் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மா எப்படியா வர சொல்லுங்க. பாவத்திலே விழுந்தான். அந்த விளைவு. அப்புறம் அந்த பாவத்தை மறைக்க உரியாவை வச்சு அதை மறைச்சலான்னு பார்த்தா முடியலன்னு உரியாவை காலி பண்ணிரு. அவன் கையிலே லெட்டர் எழுதி கொடுத்து அவனை கொலை பண்ண சொல்றான். இது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்யற வேலையா? ரட்சிக்கப்பட்டவன் செய்யற வேலையா? தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் செய்யற வேலையா? பாருங்க, கடிதம் எழுதி கொடுக்கிறான். மொட்டை கடிதம், தவறான கடிதம். எத்தனையோ விதத்தில் தாவீது இப்படிப்பட்ட அந்த வேதனையான காரியத்துக்கு இடம் கொடுத்த விளைவு. கர்த்தர் சொன்னார், பட்டயம் வீட்டை விட்டு விலகாது. வேதனை உண்டாக்குற வழி. அப்போ நம்ம இருதயத்தில் சாத்தான் ஒரு பக்கம் பயம் சந்தேகத்தை விதைக்கிறான், ரெண்டாவது எதை விதைக்கிறான்? அசுத்த எண்ணங்களை. இன்னைக்கு பாலியல் சம்பவம்லாம் நிறைய நடக்குது, நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த மொபைல் இன்டர்நெட்டு தான். ஃப்ரீயாக எல்லாம் ஓப்பனாக இருக்குது. சின்ன பசங்க கூட அதை பார்க்குறான், ஆபாச காட்சி. அப்போ அதை பார்த்த உடனே அசுத்த ஆவி அவனுக்குள்ள சிந்தனையில் வருது. அப்போ அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வருது.
அப்ப அசுத்தாவி அவன் கண்ணை மறைச்சி ஆளு தெரியாம, அந்த உறவு முறை என்னன்னு தெரியாம, வயசு ஒரு காரணம் இல்லாம அந்த அசுத்தாவி அவனை பாவம் செய்ய வைக்கிறது. அது செய்ததுக்கு அப்புறம், மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, போக்சோல போட்டுருவாங்களோ பயப்படுறான். எங்க வந்திருக்கணும் அது பயம்? மொபைலை பார்க்கும்போது வந்திருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி தாவீதுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா? எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எண்ணங்களில் பரிசுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஆமென். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பரிசுத்தம் தாருன்னா வராது. அதான் உள்ள பேய் வந்துட்ட. அப்போ எண்ணங்களிலே நீங்கள் அசுத்தமாக இருக்க கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா ரோல நம்ம வாழ முடியாது. ஒரு லிமிட் இருக்கணும். மொபைலில் இவ்வளவு நேரம் தான் செலவு பண்ணணும். இந்த மாதிரி காரியத்து மேலே அதை பார்க்கக்கூடாது. அது உங்கள் மனசில் ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் ஆபாசமாக பேசி உங்களை, அதாவது கிக்கு ஏற்றும்படி சாத்தான் கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு தருவான். அவன் ஜாலியாக இருப்பான், லிவிங் டுகெதர் இருக்கலாம் அப்படிம்பான். அப்போ சாத்தான் வந்து லிவிங் டுகெதர், we can go to hell, வா நரகத்து போய் லிவிங் டுகெதர்னு கூட்டிட்டு போயிடுவான். அதனால நண்பர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க ஒரு ஆளோட உட்கார்ந்து பேசும்போது கான்வர்சேஷன் அசுத்த கதையா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அங்க இப்படி அவ இப்படி இவ இப்படின்னா உங்க மைண்ட் கரப்ட் ஆகிட்டே இருக்கும். அது உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்யும். அசுத்த ஆவி அதன் மூலம் உங்களுக்குள்ள வந்து உங்க பரிசுத்தத்தை கெடுத்து போடும். அப்போ உங்க ஜெப வாழ்வு போகும், அப்புறம் ஆவிக்குரிய ஐக்கியம் போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவுட் ஆகி நீங்க அவுட் ஆஃப் ஆர்டர் போயிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்க சாத்தானுடைய எல்லைக்கு போயிடுவீங்க. அப்போ தேவனுடைய கிருபை கிடைப்பது அபூர்வமாயிரும். அந்த நேரத்திலும் உணர்ந்து சிலர் ஐயோ நிம்மதி இல்லை, வேண்டாம் ஏசப்பா அடிச்சிருவாரு அப்படின்னு வர்ற ஆட்களை கர்த்தர் காப்பாத்திடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதிரி காரியத்தில் தான் தேவ பிள்ளைகளை சாத்தான் வீழ்த்தி வச்சிருக்கிறான். அவங்க மைண்டை பிளைண்ட் பண்ணி, அவங்க உணர்வுகளை வேறு விதமாக செயல்பட வச்சு கரைப்படுத்தி சிலர் காப்பாற்றப்பட்டு வந்திருந்தாங்க. சிலர் இந்த மாதிரி காரியத்தில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கொள்ளாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்திகள்லாம் பாருங்க, பாஸ்டர்மார்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் மாட்டிருந்தாங்க. அவ இப்படிலாம் நடக்காதபடிக்கு காரணம் என்னன்னா, உள்ளத்தில் வேதனை உண்டாக்குற வழியை சாத்தான் விதைச்சிருந்தான். ஆனால் தாவீது மறுபடியும் அந்த நேரத்திலும் கூட கர்த்தாவை நான் மன்னியோன்னு கேட்குறான். 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம்னு நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. ஆண்டவரே 13ஆம் வசனம், தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தண்டனை. அந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணுறான், கேட்கப்படலை. அப்போ வேதனை உண்டாக்குற வழி எங்கே இருக்கு? நமக்கு உள்ளதான் இருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் உபவாசத்தில் அதிகமாக கவனம் எடுக்கணும். என் சிந்தனை எப்படி இருக்குது, என் எண்ணம் எப்படி இருக்குது, என் விருப்பம் ஆசை எப்படி இருக்குது. கிறிஸ்துவனை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள். உபவாசம் போடணும். ஆண்டவரே என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, நான் உங்கள் கிருபைக்குள்ளே இருக்கணும்ப்பா, எனக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு பயந்து வாழ்ந்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஜெயிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் தருவார், கிருபையின் மேல் கிருபை தருவார். நீங்கள் யோசேப்பை போல, எஸ்ஸரை போல உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தாவீது தவறின காரியம் என்ன என்று நீங்கள் பார்க்கிற பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பாருங்க, தாவீது ஏவப்பட்டான். இதே வசனத்தை 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி இருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவி விட்டது. எது ஏவி விட்டது? சாத்தான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். முதல் 2 காரியங்களும் அவனுடைய பயம், சந்தேகம், அவிசுவாசம், அடுத்து இச்சை. இது
சாத்தான் ஜனங்களை எண்ணும்படி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்யும்படி சாத்தான் தூண்டுகிறதை பார்க்கிறோம். சாத்தான் ஏவி விட்டது. இந்த ஜனங்களை எண்ணுறது அவ்வளவு தப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒன்று நான் கண்டுபிடிச்சேன், பல காரியங்கள் நம்ம பார்வைக்கு சாதாரணமாக தெரியும், அதே காரியம் ஆண்டவர் பார்வைக்கு பயங்கரமான பாவமாக தெரியும். இதெல்லாம் ஆவியில் நம்ம பகுத்தறிய பழகணும். இதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, ஆதாம் எவ்வளோ ஒரு பழத்தை தானே சாப்பிட்டாங்க, இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படி யோசிப்பாங்க. நமக்கு அப்படி தெரியும், ஆனால் அது பின்னால் நிறைய ரகசியம் இருக்குது, அது தனி செய்தி இருக்குது, இப்போ அது சொல்ல நேரம் இல்லை. அப்போ நமக்கு சிலது சாதாரணமாக தெரியும், இதில் என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் போய் சொல்லலாம், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை சீரியஸாக நினைப்பார். இங்கே இஸ்ரவேலை தொகையிடுவது என்பது கர்த்தர் சொன்னால் தான் செய்யணும். ஒன்று, கர்த்தர் சொல்லாமல் செய்யக்கூடாது. ரெண்டாவது, அப்படி ஜனங்களை எண்ண வேண்டுமானால் ஆசாரியர் தீர்க்கதரிசி அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை செய்யணும். மோசேயும் ஆரோனும் ஜனத்தை எண்ணினார்கள், மோசேயும் எலெயாசாரும் ஜனங்களை எண்ணினார்கள். தாவீது ஆசாரியர்களை கூப்பிடவில்லை, இராணுவத்திலே தளபதியா இருந்த யோவாபிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஜனத்தை எண்ணணும்னா ஜனத்துக்கு மீட்புக்காக ஒரு காணிக்கை ஒன்று ஆலயத்திற்காக கொடுக்கப்படணும். ஒரு அரை சேக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணிக்கை கொடுக்கணும், அது ஆலயத்தில் சேரணும். இங்கே அது எதுவுமே தாவீது அந்த பிரமாணத்தின்படி செய்யலை. தாவீது நான் இவ்வளவு பேருக்கு ராஜாவா இருக்கிறேன்னு தன்னுடைய எண்ணிக்கையை பார்த்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளும்படி ஒரு காரியத்தை செய்ய சாத்தான் அவனை தூண்டி விடுகிறான். சாத்தான் நம்முடைய மனசை தூண்டுவான். உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவரும் நம்மளை தூண்டுவாரு, சாத்தானும் நம்மளை தூண்டுவான். நீங்க அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சாத்தான் பாவம் செய்ய தூண்டுவான், ஒழுக்க கேடான காரியங்களுக்கு தூண்டுவான். சாத்தான் கர்த்தரை விட்டு விலக்குவதற்கு தூண்டுவான், கர்த்தரோ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை தூண்டுவார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தூண்டுதல்ல கவனமா இருங்க, எங்க இருந்து வருதுன்னு கவனமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் வரும்போது திடீர்னு இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார், இந்த மன்னாவை தவிர ஒண்ணுமே இல்லையேன்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது கூடவே இஸ்ரவேல் அல்லாத சில அந்நிய ஜாதிகளும் வந்தாங்க. அந்த அந்நிய ஜாதிகள் தான் இறைச்சி வேணும்ங்கிறத கிளப்பி விடுறாங்க. அதை இஸ்ரவேல் பிடித்து கொண்டு இஸ்ரவேல் இறைச்சி வேணும் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. கர்த்தர் இறைச்சியை கொடுத்தாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே உயிர் போயிட்டு ஏறக்குறைய 3000 பேர் அதில் செத்து போகிறாங்க. கிப்ரோ தத்தாவா அந்த இடத்துக்கு பேர், இச்சை அடக்கம் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அப்போ அந்த அந்நிய ஜாதிகள் மைண்டில் சாத்தா விதைச்சி அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து இவங்களை அழிச்சிட்டான். அதே போல தான் ராஜாவினுடைய உள்ளத்திலே சாத்தான் நீ எண்ணு ஜனங்களை தூண்டி விட்டு, அப்போ என்ன நடக்கிறது? பெரிய கொள்ளை நோய் தேசத்திலே வருகிறது. கடைசியில் ஆண்டவரே மன்னியோன்னு மறுபடியும் தாவீது இறங்குறான். கர்த்தர் அப்பமும் இறங்கினாரு, ஆனால் அப்பமும் வாதம் அந்த தண்டிக்கப்பட்டு தான் அவனுக்கு விடுதலை கிடைச்சது. ஆகவே பிரியமானவர்களே, சாத்தான் உங்கள் உள்ளத்தை தூண்ட இடம் கொடுக்காதீங்க. யூதாசனுடைய உள்ளத்தை சாத்தான் தூண்டினான் ஆண்டவரை காட்டி கொடுக்க. அப்புறம் ஆண்டவர் எத்தனை முறை எச்சரித்தார், உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுக்க போறான், உங்களில் ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க, கூட தான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான். அவரை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா சாத்தான் இவன் மனசை நிரப்புனதுனால அவன் பணத்திலே குறியா இருந்தானே தவிர கர்த்தர் சொல்றதை கேட்கல. எப்பவுமே சாத்தானுக்கு இடம் கொடுத்தவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். அழிவு அவனுக்குள்ளே வந்துவிட ஆபத்து இருக்கிறது. சாத்தான் யூதாஸ் உள் புகுந்தன் விளைவு தப்பு வைக்கவே பட முடியல. ஊழியத்தை இறந்தான், வாழ்க்கையை இழந்தான், எல்லாம் மோசமான நிலை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ வேதனை உண்டாக்குற வழி எனக்குள்ளே இந்த மாதிரி இருந்துடக்கூடாதேன்னு உணர்ந்து தான் 3 உத வாங்கினதில் தாவீது ஜெபிக்கிறான். இன்னும் எனக்கு தெரியாமே ஏதாவது இருந்துடக்கூடாதுப்பா, என்னை சரியான வழியில் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா?